ஓகே, நான் இவ்வளவு நேரம் பேசினது ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து என்னன்னா, யூசர் கிட்ட இருந்து நம்பர்ஸ் வந்து இன்புட்டா வாங்க போறோம். யூசர் கண்டினியூஸா நம்பர்ஸ் வந்து இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்க போறாரு. எது வரைக்கும் கொடுக்க போறாரு அப்படின்னா, கொடுத்த நம்பரே 2வது தடவை கொடுத்துட்டாருன்னா ப்ரோக்ராமா நிப்பாட்டிட போறோம். நீங்க டூப்ளிகேட் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமா நிப்பாட்ட போறோம். என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிப்போம், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எழுதுவோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அல்காரிதம். அதுதான் நம்ம இப்போ மென்டலி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் வில் ரைட் த ப்ரோக்ராம். என்ன பண்ணலாம்? சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க. ப்ரோக்ராமிங்லாம் விட்டுருங்க, ஜென்ரலா என்ன பண்ணலாம்? யாருக்கும் ஐடியா இல்லையா? ஜனனி, கரெக்டான்னு தெரியல, பட் நான் நினைக்கிறேன் யாருக்குமே கரெக்டானலாம் தெரியாது. அதாவது இங்க வந்து நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லணும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ன்றதுதான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்றது கரெக்டா தப்பான்றத அடுத்து பாத்துக்கலாம். அந்த ஒரு கொஸ்டினே இருக்கக்கூடாது. நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. தப்பு பண்ணா அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம இங்க இருக்கோம் இல்லையா? சோ நீங்க ஒரு தப்பு பண்ணீங்கன்னா, ஐ எம் நாட் ஹியர் டு பாயிண்ட் அவுட் யுவர் மிஸ்டேக், ஐ எம் ஹியர் டு கரெக்ட் யுவர் மிஸ்டேக். எக்ஸாம்ல எழுதும் போது தான் நீங்க தப்பா எழுதுனீங்கன்னா 0 மார்க்னு போடுவாங்க. இங்க தப்பா சொன்னீங்கன்னா யூ ஆர் லேர்னிங் சம்திங். சோ டோன்ட் ஹேவ் தட் டவுட். தப்போ ரைட்டோ சொல்லணும். தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். இன்டர்வியூலயும் அதுதான். நீங்க மைண்ட்லயே யோசிச்சுட்டு இருக்க கூடாது, தப்போ ரைட்டோ சொல்லிடணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூவர் அதுல இருந்து கொஸ்டின் கேட்கும் போது இட் வில் பி a வெரி குட் டிஸ்கஷன். கோ ஹெட். ஓகேண்ணா. ஒரு நம்பரும் இன்புட்டா கொடுக்க அதை வந்து லிஸ்ட்ல வந்துட்டு ஆட் பண்ணிட்டே இருக்கணும்னா, அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அந்த லிஸ்ட்ல வந்து செக் பண்ணணும். இஃப் ஆல்ரெடி வந்துட்டு கொடுத்த நம்பர் வந்துட்டு அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா லூப் பிரேக் ஆயிடணும், இல்லைன்னா லூப் கண்டினியூ ஆகணும். ஓகே, சோ ஜனனி சொன்னது கரெக்டா இல்லனா அவங்க சொன்னதுல எது தப்பு, இல்ல அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டா? அவங்க சொன்னது கரெக்டா தப்பான்னு நான் சொல்லல. எஸ். ஓகே, திரும்ப சொல்லுமா. யூசர் வந்து நம்பர் கொடுக்க கொடுக்க அதை லிஸ்ட்ல வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். இஃப் ஆல்ரெடி நம்ம கொடுத்த நம்பர் அந்த லிஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா லூப் பிரேக் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த லூப் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இவங்க சொன்னது கரெக்டா தப்பா? வாட் இஸ் யுவர் தாட்ஸ்? கரெக்ட். ஓகே, கரெக்ட் தான் நினைக்கிறீங்க. மத்தவங்க? ஜீவரத்னம், இஸ்மாயில், வினிதா, கணேஷ், என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான் நினைக்கிறீங்க. ரைட். மத்தவங்க? வினிதா கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் காணுமா? ரைட். இஸ்மாயில், நீ என்னப்பா நினைக்கிற? இருக்கியாப்பா? சரி. ஜனனி, ஐ ஹாவ் அ கொஸ்டின். இப்போ கடைசி வரைக்கும் பண்ணணும். நல்ல கடைசின்றது வாட் இஸ் தட் கடைசி? கடைசி வரைக்கும் இப்ப சப்போஸ் நம்ம லூப்ல ரேஞ்ச் கொடுத்திருந்தோம்னா அந்த ரேஞ்ச் முடியற வரைக்கும் பண்ணணும், அந்த மாதிரி மீன் பண்ணணும். ஓகே,
சோ நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போது என்ன சொன்னேன்? யூசர்ட்ட இருந்து இவ்வளவுதான் செக் பண்ணணும், இவ்வளவுதான் செக் பண்ணணும், அப்படி ஏதாவது நான் சொன்னேனா? இல்லண்ணா சொல்லல. கண்டினியூஸா யூசர்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. யூசர் வந்து சலிக்காம 2 நாள் 4 நாள் கூட டைப் பண்ணுவாரு. நீங்க 10 நம்பர் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, யூசர் கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஏதாச்சும் டூப்ளிகேட் நம்பர் நம்ம கொடுத்தா மட்டும்தான் பிரேக் ஆகும்னா, இல்லைன்னா வந்துட்டு லூப் கண்டினியூ ஆகிட்டு? எஸ். அப்ப என்ன பண்ணலாம்? எஸ் இஸ்மாயில். அண்ணா இப்போ வந்து இப்போ டூப்ளிகேட் நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பர் இப்போ டேட்டி கொடுக்குறோம்னா அடுத்த டேட்டி கொடுக்கும்போது ஸ்டாப் ஆயிடும். அதுதான் எப்படி ஸ்டாப் பண்றது? ஆனால் இப்போ வந்து அந்த லூப்ல ஒரு யூசர் வந்து நம்பர் கொடுக்குறாங்க, அது வந்து லூப்ல கொடுத்துட்டு ஒவ்வொரு நம்பரா கொடுக்கு. இப்போ டேட்டி கொடுக்குறாங்க, 40 கொடுக்குறாங்க. அந்த டேட்டி வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். அந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா பிரேக் ஆயிடணும்னா, இல்லைன்னா கண்டினியூ ஆயிட்டு. ஓகே, அது என்ன லூப்? while loop யூஸ் பண்ணலாம். ஆ while loop யூஸ் பண்ணலாம். வைல் லூப் ஏன் ஃபார் லூப் போட முடியாது? ஏன்னா நம்ம வந்து இவ்வளவுதான் தரோம் சொல்லல, டூப்ளிகேட் கீ தர வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். எத்தனை வாட்டி லூப் எக்ஸிக்யூட் ஆகும் தெரியாததுனால while loop பண்ணலாம். ரைட். ஜனனி புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்போ இந்த ஒரு சொல்யூஷனுக்கு நம்மளால எப்படி வர முடிஞ்சது சொல்லு? இப்ப டிஸ்கஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் வந்தோம்ல, நம்மளால எப்படி இந்த ஒரு சொல்யூஷனுக்கு வர முடிஞ்சது? எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ தப்போ ரைட்டோ ஸ்டார்டிங்ல நீ ஏதோ ஒண்ணு சொன்னல, அது சொன்னதுனாலதான் இப்ப இந்த சொல்யூஷன் வந்தது. கரெக்டா? எல்லாரும் அமைதியா இருந்திருந்தா இப்ப இந்த ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்குமா? இப்படி ஒரு சொல்யூஷன் வந்திருக்குமா? தப்போ ரைட்டோ யூ ஷுட் ஸ்டார்ட். ரைட்? இட்ஸ் எல்லாரும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். எல்லாருக்குமே ஆன்சர்லாம் தெரியாது. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் சொன்னாங்க, அது தப்புன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாருமே அதை தான் சொன்னீங்க, கரெக்ட்னு நினைக்கிறேன் நீங்க. தட் மீன்ஸ் யூ ஆல்சோ தாட் த சேம். ஆனா அந்த சொல்யூஷன் தப்பு. அதுல நான் எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின் நான் கேட்கும் போது யூ ஆல் ஸ்டார்டட் திங்கிங், ஏன் இப்படி வருது அப்படின்றத நீங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க இல்லையா? அப்படிதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணணும். இது எப்படி வேலை செய்யும், இப்படி போட்டா எப்படி இது வேலை செய்யும், அந்த மாதிரிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். அதுக்கு யூ ஷுட் இனிஷியேட். நம்ம 10 மாடி பில்டிங் ஏறணும்னா ஃபர்ஸ்ட் மாடி ஏறணும், அப்பதான் 10வது மாடி போக முடியும் இல்லையா? ரைட். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? while என்ன போடலாம்? how do I start this program? ஒரு சொல்யூஷனுக்கு நம்ம வந்தாச்சு, இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. என்ன பண்ணணும்? எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? வாட் இஸ் ஸ்டெப் 1? சார் ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க சார், நம்ம வேல்யூ ஸ்டோர். ஓகே, நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ரைட். அடுத்து ஸ்டெப் 2. தப்போ ரைட்டோ கெஸ் பண்ணுங்க. while condition. என்ன கண்டிஷன்? ட்ரூ போடலாமா? மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரூ போடலாமான்னு கேக்குறாங்க. மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரூ தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஃபினிட்டா ரன் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ரைட். இங்க ட்ரூ தான் போடணும், ஏன்னா இது கண்டினியூஸா ரன் ஆயிட்டே இருக்கும். எது வரைக்கும் ரன் ஆக போகுது? நம்பர்ஸ் வந்து டூப்ளிகேட் இருக்கிற வரைக்கும் ரன் ஆக போகுது.
இந்த லைன் நம்பர் 2ல நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல போடுறதுக்கு இன்னொரு நம்பர் இருக்கானா கிடையாது. அப்போ எதை எது கூட கம்பேர் பண்றது? கம்பேர் பண்றதுக்கு நமக்கு ஒண்ணுமே கிடையாது லைன் நம்பர் 2ல. அதனால while of true இது கண்டினியூஸா ரன் ஆக போகுது. இந்த லூப் வந்து கண்டினியூஸா ரன் ஆக போகுது. எது வரைக்கும் ரன் ஆக போகுது அதை தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்ன? அதுல ஏன் whileல ஒரு கண்டிஷன் போடாம ஏன் ட்ரூ போட்டேன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இப்ப நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? யூ அண்டர்ஸ்டுட் தட். அடுத்து என்ன போடலாம்? நம்பரை வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கலாம். ஓகே, num equal to int of input of enter a number. ரைட், வாங்கியாச்சு, நம்பரை வாங்கியாச்சு. அடுத்து அத லிஸ்ட்ல வந்து அப்பன் பண்ணு. numbers dot append of num. அடுத்து இப்போ கண்டிஷன் செக் பண்ணலாம். என்ன கண்டிஷன்? இப்போ நம்ம கொடுக்குற நம்ம வந்து நம்பர்ஸ்ல இருக்கா அப்படின்னு ஓகே, எப்படி பாக்குறது? இல்ல நாட் இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரைட், வெரி குட். என்ன போடலாம்? நம் இன் நம்பர்ஸ். ஓகே, சோ இது நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் வந்து இல்லைன்னா ஒரு எலிமெண்ட் வந்து ஒரு லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா இன்ன ஆப்ரேட்டர் போட்டு தான் செக் பண்ணணும். சோ இப்போ ரைட் சைட்ல இருக்கிறது வந்து லிஸ்டா இருக்கணும், ரைட் சைட்ல இருக்கிறது லிஸ்டா இருக்கணும், ஸ்டார்டிங்ல இருக்கிறது எலிமெண்டா இருக்கணும். நீங்க இப்போ ஒரு ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ன ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிறது பெரிய ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இங்க இருக்கிறது அதோட சப்செட்டா இருக்கணும். இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரிங்கோட சப்செட் இதுவா அப்படின்றத செக் பண்ணலாம். இதுல லிஸ்ட் யூஸ் பண்றோம் அப்படின்றதுனால இங்க நம்பர்ஸ்ன்றது ரைட் சைட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட்ல இந்த நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்றோம். ஓகே, கண்டிஷன் போட்டாச்சு. அடுத்து கண்டினியூஸ். கண்டினியூ. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்னு நினைக்கிறீங்களா, ஃபால்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இந்த லைன் நம்பர் 5ல போட்ட கண்டிஷன் ட்ரூ ஆகும்னு நினைக்கிறீங்களா, ஃபால்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அது வந்து ட்ரூ ஆகுற வரைக்கும் வரணும் சார். ஓகே, நான் கேட்ட கொஸ்டினை திரும்ப யோசிங்க, அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? ட்ரூ ஆனா என்ன பண்ணும், ஃபால்ஸ் ஆனா என்ன பண்ணும், அது நான் கேட்கல. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஃபால்ஸ் ஆகும். ஏன்? இப்போ நம்பர் நம்ம ஒரு 17 கொடுக்குறோம் அப்படின்னா அது ஏற்கனவே லிஸ்ட்ல எம்டி லிஸ்டா இருக்குன்னா அந்த நம்பர் அந்த இதுல இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே, நாட் ரைட். அடுத்து என்ன கெஸ் பண்றீங்க? ஃபால்ஸ் ஆகும். நாட் ரைட். ஃபால்ஸ் ஆகுதுன்னா ஏன் ஃபால்ஸ் ஆகுதுன்னு சொல்லணும், ட்ரூ ஆகும்னா ஏன் ட்ரூ ஆகும்னு சொல்லணும். சார் நம்பர் வந்து ஆல்ரெடி நம்பர்ஸ் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா கண்டினியூன்னு கொடுத்துருக்கும் சார். அப்ப திரும்ப வந்து லூப் ஆயிட்டே இருக்கும் சார். நம்ம இப்ப பிரேக் பண்ணணும் சார். ரைட், நான் இன்னும் அதுக்கெல்லாம் போகல. இன்னும் கண்டினியூ பிரேக்குக்கெல்லாம் நான் போகவே இல்லை. லைன் நம்பர் 5ல தான் இருக்கேன். கண்டினியூ பிரேக்குக்கெல்லாம் நான் இன்னும் போகவே இல்லை. லைன் நம்பர் 5 ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? ட்ரூ ஆகலாம் ஃபால்ஸ் ஆகலாம் சார். ட்ரூ தானே. ஏன் ட்ரூ ஆகும்? ட்ரூ தானே. நம்ம அப்பன் பண்ணிட்டோம், அந்த நம்பர் ஏற்கனவே இங்க இருக்குதா செய்யும். சோ அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ரைட், கௌஷிகா. அதான் நான் சொல்ல வந்தேன். அப்பன் ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால அது Right. ஆல்ரெடி நம்பர் இந்த condition குட். யூசர்ட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்குறோம், அந்த நம்பரை லிஸ்ட்ல போடுறோம். இப்ப அந்த நம்பர் லிஸ்ட்ல இருக்கான்னு பாக்குறோம். லிஸ்ட்ல இருக்குதானே? இருக்குதானே? ஆமாங்க.
கரெக்டா கோமதி? நம்பர் வாங்கினோம், லிஸ்ட்ல போட்டோம். இப்ப லிஸ்ட்ல இருக்கான்னா இருக்குதானே? எஸ் சார். இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார். ரைட். நம்ம போட்ட 4 லைன் ப்ரோக்ராம்லயே என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ எஸ் சார். சம்திங் இஸ் நாட் ரைட். என்ன பண்ணணும்? சார் ஃபோர்த் லைன் வந்து ஃபிஃப்த்ல வரணும், ஃபிஃப்த் லைன் வந்து ஃபோர்த்ல வரணும் சார். ரைட். அப்போ இந்த கண்டினியூவா நான் எடுத்துடுறேன். ஏன்னா நீங்க 4 and 5 மட்டும் தான் சொல்றீங்க. நம்பர்ல இருக்கான்னு பாக்குறேன். அடுத்து என்ன பண்ணணும்? சார் ஐ திங்க் இப்படி வரா. சார் லிஸ்ட்ல இல்லைன்னா நம்பர் வந்து அப்பன் பண்ணணும் சார். ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? நாட் ரைட். சோ லிஸ்ட்ல இல்லனா என்ன பண்றோம்? லைன் நம்பர் 4 என்ன பண்ணுது? நம்பர் வந்து லிஸ்ட்ல இல்லையான்னு செக் பண்ணுங்க சார். ரைட். லிஸ்ட்ல இல்லையான்னு செக் பண்ணோம். இல்லனா நம்பர் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும் சார். ஓகே, ரைட். அடுத்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணியாச்சு. அடுத்து லிஸ்ட்ல இல்ல, ஆட் பண்ணியாச்சு. அடுத்து அடுத்த அடுத்த நடவடிக்கை என்ன? பிரிண்ட் பண்ணணுமா சார்? பிரிண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. எதுக்கு பிரிண்ட் பண்ணணும்? யூசர் கொடுக்குற நம்பர் தானே. யூசருக்கு கொடுக்க வேண்டிய ஒரே அவுட்புட் நீங்க டூப்ளிகேட் நம்பர் போட்டீங்க அப்படின்ற ஒரு அவுட்புட் தான். நெஸ்டட் இஃப் யூஸ் என்ன பண்ணணும்? இஃப் நம் இன் நம்பர்ஸ் கீழே பிரேக். என்ன செக் பண்ண போறோம் அதுக்குள்ள? அந்த நம்பர் வந்து திருப்பி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஓகே, இஃப் நெஸ்டட் இஃப் தானே நீ சொன்ன? ஆமாண்ணா. ஓகே, என்ன பண்ணணும் சொல்லு. இஃப் சொல்லு, நீ சொல்றத அப்படியே நான் டைப் பண்றேன். இஃப் நம் இன் நம்பர்ஸ். ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? அதுக்கு முந்தின லைன்ல தான் அந்த நம்பரை கொண்டு போய் நம்பர்ஸ்ல போட்டிருக்க. அடுத்த லைன்ல செக் பண்ணீங்கன்னா கட்டாயமா இருக்கும். ரைட். ஒரு ஆப்பிள கொண்டு போய் ஃப்ரூட் பாஸ்கெட்ல வச்சுட்டு ஆப்பிள் இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு, இப்ப நான் தான் வச்சேன், இருக்குது இல்லையா? வச்ச உடனே எட்டி பாக்குற, அதுல இருக்கு. கட்டாயமா இருக்கும். இந்த கண்டிஷன் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. ஏன்னா முந்தின லைன்ல தான் ஆட் பண்ணிருக்க. ரைட். முந்தின லைன்ல ஆட் பண்ணிட்டு அடுத்த லைன்ல இல்ல அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ல ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அந்த ஃபங்க்ஷன்ல பிரச்சனை எல்லாம் இருக்காது, கட்டாயமா ஒர்க் ஆகும். ரைட். அப்போ இது போட முடியாது, இது போட முடியாது. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? சார் இப்போ கண்டினியூ வருமா சார்? சரி, போட்டுக்கலாம். ரைட். ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சா? இல்ல சார், எல்ஸ் ஸ்டேட்மென்ட். எல்ஸ் போடணுமா? எதுக்காக எல்ஸ் போடுறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இல்லையான்னு செக் பண்றோம். இப்போ இருந்துச்சுன்னா டூப்ளிகேட் நம்பர் என்ட்ரி பண்ணிருக்கோம்ட்டு சொல்லுங்க சார். ரைட். இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட் நம்பர். அடுத்து என்ன பண்ணோம்? பிரேக். ஏன் பிரேக் பண்றோம்? இது ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடும் சார் நார்மலாவே. ரைட். யாருக்கு புரியல? யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்குறோம், அந்த நம்பர் வந்து லிஸ்ட்ல இருக்கான்னு பாக்குறோம்.
இப்போ தடவை ரன் பண்ணும் போது இந்த லிஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது. இப்பதான் நான் 10ன்னு ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். 10ன்ற நம்பர் லிஸ்ட்ல இருக்கா? இருக்காது சார். இருக்காது. சோ 10ன்ற நம்பர் லிஸ்ட்ல இல்ல, ஏன்னா லிஸ்ட்ல ஒண்ணுமே இல்ல. அப்போ இதுல இந்த லிஸ்ட்ல 10ன்னு ஆட் ஆயிக்குது. கண்டினியூனா திரும்ப வைல் லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும். இந்த இடத்துல கண்டினியூ போடணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த கண்டினியூ போடாம விட்டாலும் அதை தான் பண்ண போகுது இல்லையா? ஏன்னா இதுக்கப்புறம் வேற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இட் கோஸ் டு இந்த இஃப்க்கு அப்புறம் எதுவுமே ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இந்த இஃப் எல்ஸ்க்கு அப்புறம் எதுவும் ஸ்டேட்மெண்ட் கிடையாது இல்லையா? இங்க நீங்க கண்டினியூ போட்டாலும் போடலனாலும் அதே தான் நடக்கும். ஓகேவா? அதனால போடணும்ன்ற அவசியம் கிடையாது. போட்டாலும் தப்பு கிடையாது, போட்டா அனாவசியம். அதனால ரிமூவ் பண்றேன். இருந்தா தப்பு கிடையாது. ஓகேவா? அது இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, 10ன்ற நம்பர் கொடுத்துட்டேன். 10ன்ற நம்பர் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. அடுத்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கும் போது நான் 20ன்னு நம்பர் கொடுக்குறேன். இப்ப என்ன பண்ணோம்? லைன் நம்பர் 4ல இப்ப என்ன பண்ணோம்? நம்பர்ஸ் லிஸ்ட்ல வந்து 20 இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஓகே, இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப என்ன பண்ணோம்? அப் அண்ட் டவுன். ஓகே, சோ 10 கூட இப்போ 20 அப் அண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எல்ஸ்குள்ள எல்லாம் போகாது. இட் கோஸ் டு வைல் லூப் அகைன். அடுத்த நம்பர் கேக்குது. அடுத்த நம்பர் 30. இப்ப என்ன பண்ணோம்? இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இல்லைன்னா அப் அண்ட் ஆகும். 30 வரும். ஓகே, கமா 30. லிஸ்ட்ல 30ன்ற நம்பர் இல்ல, அதனால 13 அப் அண்ட் ஆகும். இப்ப யூசர்கிட்ட கேட்கும் போது இப்ப யூசர் 10ன்னு கொடுக்குறாரு. 10. அடுத்து என்ன நடக்கும்? 10 வந்து லிஸ்ட்ல இல்லையான்னு பார்க்கும் சார். ஓகே, 10 இருக்குன்றனால எல் ஸ்டேட்மெண்ட் போயிடும். ஓகே, இல்லையான்னு பாக்குது. ஆனா லிஸ்ட்ல இருக்கு, அதனால எல்ஸுக்கு போகுது. எல்ஸ்ல என்ன நடக்கும்? எல்ஸ்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, டூப்ளிகேட்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிரேக்னா இந்த வைல விட்டு வெளியில வந்துரும். வைல் லூப்புக்கு வெளியில எதுவுமே கிடையாது. சோ த ப்ரோக்ராம் வில் எக்ஸிட். ஓகே, இதுதான் லாஜிக். யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? யாருக்காவது புரியாம இருக்கா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ரைட், எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வெரி குட். இது பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டு இப்படி பண்ணலாம். இது ஒரு வழி. இதை நான் ரன் பண்ணியும் காட்டுறேன். இப்ப நம்ம ஓரலா பேசணும் இல்லையா? அது ப்ரோக்ராம்ல அப்படிதான் பண்ணுதா அப்படின்றத பிரேக் பாயிண்ட் வச்சு டீபக் பண்ணி பார்ப்போம். என்டர் அ நம்பர் 10. 10ன்றது நம்பர்ஸ்ல இல்ல, ஏன்னா இட்ஸ் எம்டி. அப்பன் பண்ணிக்கிறோம். அடுத்து என்டர் அ நம்பர் 20. 20ன்றது லிஸ்ட்ல இல்ல, வெறும் 10 மட்டும் தான் இருக்கு. அப்பன் பண்ணிக்கிறோம். அடுத்து 30. 30ன்றது லிஸ்ட்ல இல்ல, அப்பன் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்பர் இப்போ 10 கொடுக்குறேன். 10ன்றது லிஸ்ட்ல இருக்கு. சோ டூப்ளிகேட் நம்பர்னு போட்டு பிரேக். ப்ரோக்ராம் முடிஞ்சிருது. நம்ம ஓரலா என்ன பண்ணுமோ அதுதான் ப்ரோக்ராம்லயும், கம்ப்யூட்டரும் அதுதான் பண்ணுது. சோ our program works as expected. ஓகேவா? இதுல while of true போடாம வேற ஏதாவது வச்சு பண்ணலாமா? இந்த பிரேக் இல்லாம வேற ஏதாவது வச்சு பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். ட்ரூ போடாம வேற ஏதாவது கண்டிஷன் வச்சு பண்ணலாமா அப்படின்னா வேற ஒரு பூலியன் போட்டு நம்ம பண்ணலாம். இது இன்னொரு மெத்தட். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நமக்கு டூப்ளிகேட்டா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு நமக்கு ஒரு பூலியன் வேணும் இல்லையா? இஸ் டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு பூலியன் நான் போடுறேன். அதுல ஃபால்ஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது அது டூப்ளிகேட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஏன்? ஏன்னா நம்பர்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் எம்டி லிஸ்ட்.
அதுல டூப்ளிகேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இஸ் டூப்ளிகேட்னு ஒரு வேரியபிள், அதை ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். தெர் ஆர் நோ டூப்ளிகேட்ஸ். இனிஷியலா தெர் ஆர் நோ டூப்ளிகேட்ஸ், ஃபால்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். இந்த வைல் லூப் எது வரைக்கும் ரன் ஆகணும்? டூப்ளிகேட் ஃபால்ஸா இருக்கிற வரைக்கும் ரன் ஆகணும். கரெக்டா? இந்த வைல் லூப் டூப்ளிகேட் ஃபால்ஸ், டூப்ளிகேட் இல்லாத வரைக்கும் ரன் ஆகணும். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? கரெக்டா தப்பா நான் சொல்றது? சார் புரியல சார். ஓகே, நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றோம். என்ன பண்றோம்னா இந்த நம்பர் டூப்ளிகேட்டா இல்லையான்றத செக் பண்றோம். சோ இந்த வைல் லூப் டூப்ளிகேட் அப்படின்ற வேரியபிள் ஃபால்ஸா இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ வைல் ட்ரூனா அது பாட்டுக்கு ஓடுது. இன்ஸ்டெட் அதை வேற மாதிரி சொல்லணும்னா டூப்ளிகேட் இல்லாத வரைக்கும் ஓடுது. கரெக்டா? அப்போ இஸ் டூப்ளிகேட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இஸ் டூப்ளிகேட்னு ஒரு வேரியபிள் இருக்கு, இனிஷியலா ஃபால்ஸ். அப்போ மொத தடவை ரன் ஆகும் போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். கரெக்டா? இஸ் ஃபால்ஸ்ன்றது சாரி இஸ் டூப்ளிகேட்ன்றது ஃபால்ஸ் தான், இது உண்மைதான். அப்போ வைல் லூப் குள்ள வந்துரும். கரெக்டா? புரியுதா இல்லையா? எஸ் சார். நான் டீபக் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். சரி, டீபக் பண்ணி காட்டுறேன். சோ இஸ் டூப்ளிகேட் ரெண்டு வேரியபிள் இருக்கு. நம்பர்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்கு, இஸ் டூப்ளிகேட்னு ஒரு வேரியபிள் இருக்கு. நம்பர்ஸ்ல இப்ப ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூ இருக்கா? நம்பர்ஸ் லிஸ்ட்ல ஏதாவது டூப்ளிகேட் வேல்யூ இருக்கா? அந்த லிஸ்ட்ல ஏதாவது இல்ல. டூப்ளிகேட் வேல்யூ இருக்கா? இல்ல, ஏன்னா லிஸ்டே எம்டியா இருக்கு. there are no duplicates. அப்போ is duplicate equal to false. நான் கொடுத்திருக்க வேரியபிள்ல ஐ மீன் இந்த வேரியபிளுக்கு நான் கொடுத்திருக்க வேல்யூ கரெக்ட் தான் இல்லையா? டூப்ளிகேட் இல்லன்றத நான் சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஓகே. அப்போ வைல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது இஸ் டூப்ளிகேட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் ஆனா ஆமா ஃபால்ஸ் தான். அப்போ ஐ எம் கெட்டிங் an input from the user 10. 10 வந்து நம்பர்ஸ்ல இல்ல, ஆட் ஆகுது. இஸ் டூப்ளிகேட் வந்து ஃபால்ஸான்னு செக் பண்ணுது, ஃபால்ஸா தான் இருக்கு. சோ இதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? இதுல இஸ் இந்த லூப், இப்போ இந்த லூப் எப்போ பிரேக் ஆகும்? லைன் நம்பர் 3 எப்போ ஸ்டாப் ஆகும்? டூப்ளிகேட் வந்து வந்துச்சுன்னா அது வந்து ட்ரூ ஆகும், அப்ப ஃபால்ஸ் ஆகும். ஓகே, அந்த வேரியபிள்ல ட்ரூன்னு ஒரு வேல்யூ வந்துச்சுன்னா அந்த வைல் லூப் ஸ்டாப் ஆகும். கரெக்டா? கரெக்டா? அந்த வேரியபிள் வந்து ட்ரூன்னு வேல்யூ எப்படி வரும்? யார் செட் பண்ணுவா? எங்க செட் பண்ணுவா? ட்ரூ இல்லனா அந்த ஃபால்ஸ் அது வந்து ஃபெயில் ஆச்சுன்னா ஓகே, எப்படி ஃபெயில் ஆகும்? அந்த இஸ் டூப்ளிகேட்ன்ற வேரியபிள்ல ட்ரூ வந்தாதான் ஃபெயில் ஆகும். கரெக்டா? இது மாறாது, அது ஃபால்ஸ்ன்றது ஆல்வேஸ் ஃபால்ஸ். இதுல வேல்யூ மாறுச்சுன்னா அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். கரெக்டா? ஓகே, அது எப்படி மாறும்? யார் மாத்துவா? எங்க மாத்துவா? 5th லைன்ல மாறிடுமா? எந்த லைன்ல? 5th லைன் if num not in. அதுக்குள்ள போடணுமா? என்ன போடணும்? மாறிடுமா? 8th லைனுக்கு அப்புறம் நான் பிரேக்குக்கு முன்னாடி அது போடணும். ரைட். சோ டூப்ளிகேட்ன்றது அந்த லிஸ்ட்ல அந்த நம்பர் இருந்தா தானே டூப்ளிகேட். லிஸ்ட்ல நம்பர் இல்லனா ஏன் டூப்ளிகேட்? அந்த லிஸ்ட்ல ஏற்கனவே அந்த நம்பர் இருந்தாதான் டூப்ளிகேட். அப்போ இங்க இஸ் டூப்ளிகேட் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத இங்க செட் பண்ணணும்.
டூப்ளிகேட் வந்தா மட்டும்தான் இந்த வேரியபிள்ல ட்ரூன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணணும். அப்போ ட்ரூன்னு ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டீங்கன்னா வைல் லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஓகே, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஏன் ஃபால்ஸ் ஆகுதுன்னா இந்த வேரியபிள்ல ட்ரூன்னு வேல்யூ இருக்கும். ட்ரூ ஈக்குவல் டு ஃபால்ஸா அப்படின்னா நோ, ட்ரூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அப்போ இந்த வைல் லூப் ஸ்டாப் ஆயிரும். பிரேக் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி வைல் லூப்பை மாத்தலாம். நான் கண்டினியூவும் யூஸ் பண்ணல, பிரேக்கும் யூஸ் பண்ணல, இந்த மாதிரியும் ரன் பண்ணலாம் ஒரு பூலியன் வேரியபிள் வச்சு. எத்தனை பேருக்கு குழப்பமா இருக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? யாருக்கு? ஜனனிக்கு குழப்பமா இருக்கா? ஒரு தடவை டீபக் மட்டும் பண்ணி காட்டுறேன். சரி, ஓகே. இத நான் டீபக் பண்ணி காட்டுறேன். இதோட நிப்பாட்ட கூடாது, வீட்டுல போய் டீபக் பண்ணி பார்க்கணும். ஓகே, இங்க பார்த்தா புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அன்லெஸ் யூ ட்ரை இட், இட்ஸ் நாட் சிம்பிள். ஓகேவா? என்டர் அ நம்பர் 10. 10ன்றது நம்பர்ஸ்ல இல்ல, ஆட் பண்றோம். இந்த இஸ் டூப்ளிகேட் அப்படின்ற வேரியபிள்ல வேல்யூவை மாத்தணுமா, அப்டேட் பண்ணுமா? இப்ப நம்ம ப்ரோக்ராம்ல இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆன ப்ரோக்ராம்ல அந்த வேரியபிளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணோமா? ஜனனி, ஓகே. இந்த வேரியபிள்ல ஃபால்ஸ்னு ஒரு வேல்யூ இங்க செட் பண்ணிருக்கோம் இல்லையா? அத ட்ரூன்னு மாத்தினா மட்டும்தான் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும் இல்லையா? சோ இந்த வேரியபிள்ல இது வரைக்கும் நான் ட்ரூன்னு அசைன் பண்ணல. இப்ப நான் 10 கொடுத்தேன், ட்ரூன்னு அசைன் பண்ணல. இப்ப நான் 20 கொடுக்குறேன். 20 கொடுக்கும் போதும் இந்த வேரியபிள்ல வேல்யூவை நான் அப்டேட் பண்ணல. இஸ் டூப்ளிகேட் அப்படின்ற வேரியபிளை நான் மாடிஃபை பண்ணல. அடுத்து நான் இப்போ 10ன்னு நான் நம்பர் கொடுக்குறேன். 10ன்னு கொடுக்கும் போது இந்த நம்பர் ஏற்கனவே அந்த நம்பர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு. அப்போ டூப்ளிகேட் நம்பர்னு போட்டு இந்த வேரியபிளை நான் இங்கதான் நான் செட் பண்றேன். இந்த இஸ் டூப்ளிகேட்னு ஒரு பூலியன் வேரியபிள் நான் போட்டிருக்கேன்ல, அதை ட்ரூன்னு இவ்வளவு நேரம் அது ஃபால்ஸ்னு இருந்தது. இப்ப ட்ரூன்னு நான் செட் பண்றேன். ஏன் ட்ரூ செட் பண்றேன்? ஏன்னா யூசர் கொடுத்தது டூப்ளிகேட் வேல்யூ. அதனால டூப்ளிகேட் அப்படின்றதுக்கு இந்த பூலியனை நான் ட்ரூன்னு அப்டேட் பண்றேன். ஓகேவா? நீங்க எப்படி ஒரு இன்டீஜர் வேரியபிள்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி பூலியன் வேரியபிள். இன்டீஜர்ல நீங்க நம்பர்ஸ் எல்லாம் போடலாம், என்ன நம்பர் வேணா இருக்கலாம். பூலியன்ல ரெண்டே வேல்யூ தான், ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் ஃபால்ஸா இருந்த வேரியபிளை நான் ட்ரூவா மாத்துறேன். ஏன்னா இந்த நம்பர் ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கு. இப்போ நான் வைல்ல கண்டிஷன் செக் பண்ணும் போது அந்த வேரியபிள் ஃபால்ஸ் கிடையாது, இப்போ ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, வைல் லூப் ஸ்டாப் ஆயிடும். புரிஞ்சுதா? ரைட். இஸ்மாயில், ஆனா இதை மல்டிபிள் கண்டிஷன்ல யூஸ் பண்ணலாமா? இந்த பிரேக், இந்த ஃபால்ஸ் இஸ் டூப்ளிகேட் இஸ் ஃபால்ஸ் போட்டிருக்கீங்களா? இப்போ ஒரு இஃப் கண்டிஷன்ல யூஸ் பண்றோம், மல்டிபிள் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றதா வேரியன்ஸ் ஆகுமா? உனக்கு தேவையான இடத்துல ஒரு வேரியபிளை ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. உனக்கு எவ்வளவு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த அத்தனை இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். there is no mistake, there is nothing wrong. உன் ப்ரோக்ராமுக்கு தேவைப்பட்டதுன்னா போடலாம். ஓகே, ஒரு வேரியபிளை ஒரு இஃப் கண்டிஷன்ல தான் போடணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகேவா? எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். ஓகே ஓகே, அடுத்ததா क्वेश्चंस இருக்கா? என்னோட क्वेश्चन என்னன்னா, இந்த ஒயில் லூப் இருக்குலனா, இந்த ஒயில் லூப்புக்குள்ள நம்ம மல்டிபிள் கண்டிஷன் இந்த ஒரு ஒயில் லூப்புக்குள்ள நம்ம 2-3 கண்டிஷன் போடுறோம்னா அப்ப அந்த கண்டிஷன் அது எல்லாமே நமக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி தான். ஓகே, இப்போ ஏடிஎம் மிஷின் ப்ராப்ளம் பார்த்தோம். அதுல வைல் ஆஃப் ட்ரூ தான் நம்ம போட்டிருந்தோம். அதுக்குள்ள ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருந்ததுன்னா கிடையாது, மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. பின் நம்பர் கரெக்டான்னு பார்த்தோம், ஏடிஎம்ல காசு இருக்கான்னு பார்த்தோம், அக்கௌண்ட்ல காசு இருக்கான்னு பார்த்தோம், யூசர் வந்து இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் தான் அமௌண்ட் கொடுத்தாரான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் யூசருக்கு பணமே கொடுத்தோம் இல்லையா? மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது தானே? ஓகே,
அதுதான் உங்க கொஸ்டினா? ஆமாண்ணா, எனக்கு இதாங்க கொஞ்சம் ரைட். ஸோ நாங்கள் ரெகுலராக ஆஃபீஸில் எழுதுகிற ப்ரோக்ராம் இதே மாதிரி பல வைல் லூப் இருக்கும், பல ஃபார் லூப் இருக்கும், உள்ள மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படிதான் அப்ளிகேஷன் ஓடும். அடுத்து வேற யாருக்காவது கொஸ்டின்? நோ அண்ணா. ரைட். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல இன்னும் நீங்க அடுத்து இதை ஒரு ஸ்டெப்பு ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா, இதுல அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, யூசர் வந்து ஒரு தடவை டூப்ளிகேட் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், போனா போதுன்னு விட்டுறலாம், மன்னிச்சு விட்டுறலாம். 2வது தடவை டூப்ளிகேட் கொடுத்தாருன்னா மன்னிக்க கூடாது, ப்ரோக்ராமை நிப்பாட்டிடணும். ஒரு டூப்ளிகேட் இருந்ததுன்னா போனா போதுன்னு அலோவ் பண்ணிடலாம். இப்போ 10, 20, 30 இருக்கு. யூசர் வந்து இப்போ 10 கொடுக்குறாரு அப்படின்னா டூப்ளிகேட்டு போனா போதுன்னு அலோவ் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. அடுத்த தடவை 10 கொடுக்குறாரு, இல்லைன்னா ஏற்கனவே ஒரு டூப்ளிகேட் இருக்கு, 20ன்றது அடுத்த டூப்ளிகேட், 20 கொடுத்துட்டாருன்னா வி ஷுட் ஸ்டாப் த ப்ரோக்ராம். ஏன்னா இங்க 2 டூப்ளிகேட்ஸ் இருக்கு. இல்ல அடுத்த தடவை 10 கொடுத்துட்டாலும் ஸ்டாப் பண்ணிக்கணும், ஏன்னா 2 டூப்ளிகேட் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இந்த ப்ரோக்ராமை அப்டேட் பண்ணுங்க. புரிஞ்சுதா? கொஸ்டின் புரிஞ்சுதா? இப்ப வந்து அப்ரப்டா டூப்ளிகேட் கொடுக்கும் போதே நீங்க டூப்ளிகேட் கொடுத்துட்டீங்கன்னு நம்ம ஸ்டாப் பண்றோம். இப்போ போனா போது ஒரு தடவை ஒரு லைஃப் கொடுத்துடலாம், ஒரு டூப்ளிகேட் அலௌடு. நீங்க 2வது டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராமை நிப்பாட்டிடுவோம். ஒரு டூப்ளிகேட் வந்து போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுறோம். கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ் சார். ரைட். இது ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் வந்து என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம், டஃப்பான ப்ராப்ளம் கூட வச்சுக்கோங்களேன். நீங்க லாஜிக் இதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் பண்ண முடியும். பட் வீட்டில் உட்காந்து யோசிச்சீங்கன்னா தாராளமா பண்ணலாம். யோசிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிக்கணும். ஓகேவா? நான் போட்டிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இதுல ஏதாவது தப்பு இருக்கிற மாதிரி தோணுதா? ஜஸ்ட் பார்க்கும் போது இது கரெக்டா தப்பா? கரெக்ட் தான் சார். ஓகே. இப்போ நான் போட்டிருக்கிறது கரெக்டா தப்பா? தப்பு சார். ஏன்? சார் க்ளோஸ் பண்ணணும் சார், ஓபன் பண்ணா ரைட். க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஓபன் பண்ணா க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் பண்ணாதான் கரெக்ட் இல்லையா? இப்போ நான் பண்ணிருக்கிறதுக்கு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன், கரெக்டா தப்பா? தப்பு சார். ஏன்? க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னீங்க, பண்ணிட்டேன், இப்போ ஏன் தப்பு? ஸ்கொயர் பிராக்கெட் வந்து எண்ணில் தான் சார். ரைட். ஏன் தப்பு அப்படின்னா, உள்ள இன்னர் மோஸ்ட் பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அவுட்டர் பிராக்கெட் க்ளோஸ் ஆகணும். கரெக்டா? எஸ் சார். பிளஸ் 3 into 5 plus 6 into 7 minus 5 minus 2, இந்த மாதிரி ரேண்டமா ஒரு இது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். ரைட், இது கரெக்ட் தான். சோ நமக்கு பிராக்கெட்னா டோட்டலா 3 வகையான பிராக்கெட் இருக்கு இல்லையா? இது கரெக்டா தப்பா? தப்பு சார். ஏன்? சார் இதுவும் வந்துட்டு இதுல கர்லி பிரேஸ் இங்க உள்ள வந்திருக்கணும். கரெக்டா? எஸ் சார். ஓகே. ஒண்ணு
அந்த க்ளோசிங் கர்லி பிரேஸ் உள்ள வந்திருக்கணும், இல்லைன்னா ஓப்பனிங் கர்லி பிரேஸ் வெளியில வந்திருக்கணும் இல்ல. சோ நீங்க இப்ப பண்ண போற ஹோம்ஒர்க் வந்து இதுதான். இதுக்கு இந்த ப்ராப்ளம்க்கு பேரு பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லையா, இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் பேலன்ஸ்டா இருக்கா இல்லையா, பேலன்ஸ்ட் அப்படின்னா ஓப்பனிங் பிராக்கெட்டும் க்ளோசிங் பிராக்கெட்டும் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றதான் செக் பண்ணோம். அதுதான் பேலன்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். நீங்க லிஸ்டே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணுங்க. இதுக்கு லாஜிக் முதல்ல பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, உட்காந்து யோசிங்க. க்ளூ வந்து என்னன்னா, முதல்ல ஓப்பனிங் பிராக்கெட் இருக்கா, இருக்கு, அப்போ ஓப்பன் பிராக்கெட்டு. அடுத்து ஓப்பன் பிராக்கெட் இருக்கா, க்ளோஸ் பிராக்கெட் இருக்கா, ஒன்னு ஒன்னா ப்ராசஸ் பண்ணிட்டு போனோம். நம்மளோட கன்சர்ன் ஒன்லி பிராக்கெட்ஸ் மட்டும்தான். பிராக்கெட்ஸ் தவிர எது வந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இங்க இந்த மாதிரி வந்தாலும் பிரச்சனையே கிடையாது, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட கன்சர்ன் வெறும் பிராக்கெட் பத்தி மட்டும்தான். நடுவுல மல்டிபிளிகேஷன் டிவிஷன் எப்படி வந்தாலும் ஓகே, வராம வெறும் 9/5 இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட ப்ராப்ளம் உள்ள நம்பர் தான் வருதா அப்படின்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்மளோட பிரச்சனை ஒன்லி பிராக்கெட்ஸ். ரைட், லெஃப்ட் டு ரைட் ப்ராசஸ் பண்ணி போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, ஓப்பனிங் பிராக்கெட். அடுத்து ஏதாவது ஓப்பனிங் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கும்போது இது இருக்கு. அடுத்து ஏதாவது ஓப்பன் பிராக்கெட் இருக்கான்னா இது இருக்கு. அடுத்தது நான் ஓப்பன் பிராக்கெட் இருக்கான்னு நான் பார்க்கும்போது க்ளோஸ் பிராக்கெட்டும் இருக்கான்றத நம்ம செக் பண்ணுவேன். ஒரு க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு, க்ளோஸ் பிராக்கெட் வந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஓப்பனிங் பிராக்கெட் தான் கடைசியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இது க்ளோசிங் பிராக்கெட். மொத தடவை ஒரு க்ளோசிங் பிராக்கெட் இருக்கு, அப்ப மொத தடவை ஒரு க்ளோசிங் பிராக்கெட் இருக்கு அப்படின்னா நான் கடைசியா ஆட் பண்ணது அதோட கரஸ்பாண்டிங் ஓப்பனிங் பிராக்கெட்டா அப்படின்றத நான் செக் பண்ணணும் இல்லையா. இப்போ கர்லி பிரேஸ் வந்து க்ளோஸ் இருக்கு, அப்போ கடைசியா இருந்த ஓப்பன் பிராக்கெட் வந்து அந்த கர்லி பிரேசஸா இருந்திருக்கணும். இது கர்லி பிரேஸா தான் இருக்கு. சோ இக்னோர் தட். இந்த கர்லி பிரேஸ்க்கு ஒரு க்ளோசிங் கர்லி பிரேஸ் வந்துருச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. இனிமே அதை பத்தி கவலை கிடையாது, ஓபன் பண்ணதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஏதாவது ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கா அப்படின்னா ஸ்மால் பிராக்கெட் பரான்தசிஸ் க்ளோசிங் பரான்தசிஸ் இருக்கு. அப்போ கடைசியா நான் ஆட் பண்ணது இதோட ஓப்பனிங் பரான்தசிஸ் தான் பார்க்கணும். ஆமா, இதோட ஓப்பன் பரான்தசிஸ், கிராஸ் இட் அவுட். ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு. சோ இந்த ஓப்பன் பிராக்கெட்டுக்கு இந்த ஓப்பன் பிராக்கெட் முடிஞ்சிருச்சு, இந்த ஓப்பன் பிராக்கெட்டுக்கு இந்த ஓப்பன் பிராக்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பனா இருக்கிறது இந்த ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும்தான். அடுத்து ஒன்னு ஒன்னா ப்ராசஸ் பண்ணி போகும்போது ஒரு பரான்தசிஸ் இருக்கு 3க்கு முன்னாடி, 5க்கு முன்னாடி ஒரு பரான்தசிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 6க்கு அப்புறம் ஒரு பரான்தசிஸ் க்ளோஸ் ஆகுது, அதனால டெலீட். 6ஓட ஒரு பரான்தசிஸ் க்ளோஸ் ஆனது ஃபினிஷ் ஆயிடுச்சா. அடுத்து 7க்கு அப்புறம் ஒரு ஓப்பனிங் பரான்தசிஸ் இருக்கு, ஓப்பன். 2க்கு அப்புறம் ஒரு க்ளோசிங் பரான்தசிஸ் இருக்கு, இதை டெலீட் பண்ணிருங்க. அடுத்து ஒரு க்ளோசிங் பரான்தசிஸ் இருக்கு, இதை டெலீட் பண்ணிருங்க. அடுத்து ஒரு க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, இதையும் டெலீட் பண்ணிருங்க. There is nothing left over, so the expression is balanced. யாருக்காவது இதுல குழப்பம் இருக்கா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது குழப்பம் இருக்கா? எனி கன்ஃபியூஷன்? ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளே தரலாமா இல்லைனாலும்? நீங்களே கொடுக்கறதா இது. நான் ரேண்டமா இப்ப நான் டைப் பண்ணதுதான் இல்லையா. இதே மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்களே டைப் பண்ணிக்கோங்க. கண்ணில் பார்க்கும்போது உங்களுக்கு இது கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்க ப்ரோக்ராம் வந்து இது கரெக்ட், பேலன்ஸ்டு, த எக்ஸ்பிரஷன் இஸ் பேலன்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா த எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் பேலன்ஸ்டுன்னு சொல்லிடணும். அவுட்புட் வந்து ரெண்டே பாசிபிலிட்டி தான், எஸ் இட் இஸ் பேலன்ஸ்ட், நோ இட் இஸ் நாட் பேலன்ஸ்ட், அவ்வளவுதான். ரெண்டே அவுட்புட் தான் இருக்கணும், மல்டிபிள் அவுட்புட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஒரே அவுட்புட் தான். என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கலாம்னா ஒன்னு ஆமா பேலன்ஸ்ட், இல்ல நாட் பேலன்ஸ்ட். இதுதான் பாசிபிள் அவுட்புட்ஸ். இதை தவிர வேற எதுவும் பிரிண்ட் பண்ணக்கூடாது. இன்புட்ஸ் வந்து நீங்க வேற வேற மாதிரி என்னென்ன இன்புட்ஸ் எல்லாம் யூசர் கிட்ட இருந்து வாங்கலாமோ வாங்கிக்கலாம். இது வந்து மொத்தமா ஒரு ஸ்ட்ரிங், ஓகேவா, ஒரே ஸ்ட்ரிங். இது எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு இது வந்து மொத்தமா ஒரு ஸ்ட்ரிங்.
ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்? எஸ், நோ? சரி, ஓகே. ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங்.